கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிறப்பாக இந்த வருடத்தினுடைய ஒரு 6வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மாத காலம் நம்மை சுமந்து காத்த கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் காலையில எத்தனை பேர் இந்த புதிய மாதத்திற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய பாதத்துல நின்னீங்க? கஷ்டமா இருக்குல்ல? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியத்துவமான தேவை. நம்ம இந்த பூமியில அவர் வச்சிருக்கிறது அதிசயம். ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவது அதிசயம். நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் சிந்திக்கும் போது அவர் நம்மை அரவணைத்து வைத்திருப்பது அதிசயமே. ஆனபடினால நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனா அதே சூழ்நிலையில மனிதனுடைய நாட்கள் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாட்களையும் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்நாளின் சாரத்தில் ஒரு நாளை நாம் என்ன செய்கிறோம்? குறைக்கிறோம். இல்ல, அப்படித்தானே? குறைக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு 8 என் கால்கள் நீட்டி இருக்கிறது என்று சொல்லுகிற சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாதத்தை கடந்திருக்கிறோம். நான் இதை அதிகமாய் சிந்தித்து பார்க்கும்போது 5 மாதம் விரைந்தோடி இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி ஸ்தோத்திரத்தோட ஆரம்பிச்ச இந்த வருஷத்துல 5 மாசம் போயிட்டு ஒரு 4 நாளைக்கு முந்திதான் என்ன பண்ணிருக்கிறோம்? ஜனவரி 1ஆம் தேதி ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி இருக்கு. 5 மாதம் போயிட்டோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்ற வளர்ச்சி என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கான 8களில் நான் நீட்டி இருக்கிற 8 என்ன? இந்த சிந்தனைக்குள்ள நாம வரணும் பிரியமானவர்கள். ஒவ்வொரு காலநிலையிலும் அப்படி வந்தோம்னா நிறைய காரியங்கள்ல நாம என்ன செய்யலாம்? முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு உண்டு என்று நாம் ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்போம்? அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆரம்பிப்போம், அப்படித்தானே? ஆனா அவருடைய சமூகத்திலே நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சிகளுக்காக நாம் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நிச்சயத்தோடு என் நடக்கையை முன்னேறி போகிறேன் என்கிற உணர்வோடு நாம ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கணும். அது மாத்திரம் அல்ல, 3வது நாம அவரை ஸ்தோத்திரிக்கிற பங்களிப்பு எங்க வரணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல நான் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை என்கிற அடிப்படையை காட்டிலும் அவருக்காக நான் நிலை நிற்கிற அடிப்படையை நான் பங்கா வச்சிருக்கிறேன். இது நிமித்தம் எனக்கு வருகிற நெருக்கங்களுக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த உலகத்துல நெருக்கம், உபத்திரவம், பாடுகள் உண்டு. ஆக கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு நிலைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இவைகளுக்கு பின்பே நமக்கு அவர் அளிக்கிற நன்மைகளை எண்ணுகிற சிந்தனை நமக்கு வரும். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்கள்ல எழும்பி நிற்கலாம். நாம சற்று நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கண்களை மூடி இந்த நல்ல நேரத்துல 5 மாத காலம் நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து பாருங்க. நான் ஆவிக்குரிய நிலையில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், அந்த வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துல நான் வளர்ந்திருக்கிறேனா? ஜெபிக்கிற ஜெப நேரத்துல நான் வளர்ந்திருக்கிறேனா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் அவரை துதிக்கணும். ஏன்? என்னுடைய தனிப்பட்ட நிலைமையிலே நான் வளர்ந்து கொள்ள முடியாது. என்னை வளர்த்தெடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவை. ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சூழ்ந்து கொள்ளுதல் தேவை.
அந்த அடிப்படைக்குள்ள என் வாழ்க்கை இருக்கிறதோ என்று எண்ணி அவ்விதமான நேரங்களை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்விதமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அவ்விதமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நித்திய காலமாய் வாழுகிற வாழ்வின் பங்கிற்காக 5 மாத காலத்திலே நான் முன்னேறி சென்றிருக்கிற அடிப்படை எது? என்னுடைய எட்டுக்களில் எத்தனை எட்டுக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கான விசுவாச எட்டுக்களாய் இருந்தது என்பதை எண்ணி பார்த்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவரீரே, உம்முடைய மகா பரிசுத்தமான கிருபையின்படி என்னை உம்முடைய ராஜ்யத்திற்குரியவனாய் நீர் இந்த பூமியிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த 5 மாத காலத்திலே கர்த்தர் எனக்கு தந்த எல்லா விதமான நன்மைகளை காட்டிலும் நீர் என்னை தண்டித்துக் கொண்ட நேரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் நாம் அவரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னா, தவறான பாதையில் வீழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவர் தமது கோலினாலும் தடியினாலும் அவர் மேய்த்திருக்கிறார் என்கிறதற்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். தவறி போகும்படிக்குரிய பாதைகளிலே என்னை தட்டின நேரங்களுக்காக, என்னை குட்டின நேரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி 5 மாத காலத்தை கடந்து 6வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளில எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சத்தம் உயர்த்தி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் 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 வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுங்க எல்லாரும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுங்க. அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். உற்சாகத்தோட அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஏமாற்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் தகப்பனே, கரம் பற்றி நடத்தும் கர்த்தராக இருந்து எங்களை நீர் வழி நடத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வீழும் நேரங்கள் அநேகம் வந்தது, ஆனால் தூக்கி எடுக்கும் தருணத்தை நாங்கள் கண்டோம் ஆண்டவர். அழும் நேரங்கள் அநேகம் வந்தது, எங்கள் கண்ணீர் துடைக்கும் கரத்தை கண்டோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த உலகம் எங்களை வஞ்சிக்கும் நேரம் வந்தது, நீ எனக்குரியவன் என்று சொல்லுகிற அதிகாரத்தை கண்டோம் கர்த்தாவே. இவ்விதமாக இந்த பூமியில இந்த வருடத்தினுடைய 5 மாத காலம் இந்த கொடிய உலகத்துல, இந்த கொடிய சூழ்நிலையில எங்களை நீர் சுமந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டுக் கொள்ளுவீராக. அடியானை நீர் சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும், உம்மை வெளிப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். யாவரும் அமருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சிறப்பாக இந்த இடத்திலே என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொள்ளுகிற அருமையான அன்பு பெரியவருக்காக, அருமையான அன்பு தம்பி ஜெபனுக்காக, இந்த திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்களாக, விசுவாசிகளாக, பொறுப்பாளர்களாக, செயல்படுகிறவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெபவல்லை ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை மெய்யாய் அனுபவிப்பது யார்? இந்த கேள்வியின் சாரத்துக்குள்ள நாம கடந்து வந்தோம் அப்படின்னா, அநேக தருணங்களிலே இந்த மகிழ்ச்சி மனிதனை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை சீராக பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒரு மனிதன் கொண்டிருப்பார்களே ஆனால் இந்த மகிழ்ச்சி எடுபடக்கூடியது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை இந்த நாட்கள்ல நிறைய நேரத்துல நாம என்ன செய்கிறோம், பல தடயங்களுக்குள்ளே விட்டு விட்டு போய்விடுகிறோம். ஏன் இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபடுகிறது என்று நாம் பார்க்கிற நேரத்துல கடந்த நாட்களிலே அதை குறித்த ஒரு பெரிய தாக்கம் என்னை தாக்கினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சின்ன பிராயம், சின்ன வயசு காலத்திலெல்லாம் இருந்த பெரியவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அடுத்தபடியாக கர்த்தருடைய பரிசுத்த வேத வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த காலங்களிலே வசனம் ஜனங்களுக்குள் போய் சேருவதற்கு அதிகமாக வாயின் வார்த்தைகளினாலே தான் உச்சரிக்க வேண்டும். இந்த உச்சரிப்பின் சத்தம் மட்டுமே மனிதர்களுக்கு வசனத்தை கொண்டு செல்ல முடியும். ஆனால் இன்று இந்த வசனம் அனுதினமும் நம்முடைய கரங்களில் இருக்கிற மொபைல் போன் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக பல நிலைகளிலே நமக்கு கடந்து வருகிறது. ஆனால் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியின் அளவீடு பெருகி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. கடந்த நாட்களை நான் அதை அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் வசனத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிற ஒரு காலநிலைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி எடுபடுகிறதற்கு ஒரு காரணம், வசனத்தை விட்டு நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம், பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எங்கே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வசனத்தை எடுக்கிற இடத்தை ஃபில் பண்ற ஒரு இடம் எது அப்படின்னா,
இன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கண்டினியூஸா தினமும் வசனங்களை அனுப்பி கொண்டிருந்த மனிதர்கள், நீங்க இதை ஒற்று கவனிக்கணும், மனித தத்துவங்களை அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். வசனம் புறம் தள்ளப்பட்டு மனிதர்களுடைய தத்துவங்கள் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிற காலத்துக்குள்ள நான் ஏன் இதை சொல்றேன்னா, நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கு. கர்த்தருடைய வசனம் நித்திய ராஜ்யத்திற்குரியவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து நிலையானவைகளிலே நடத்தும். மனித தத்துவங்கள் இன்றிருக்கிற சூழ்நிலைக்கேற்ற நிலைகளிலே இருதயத்தை திருப்பி மனம் இறுக்கமுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இது உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லுகிறேன் என்றால், இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே மகிழ்ச்சி என்பது அற்று போயிற்று. பலவிதமான நிலைகளிலே அலசடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலநிலை. இந்த மனித தத்துவங்கள் எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்றால், நம்மை தனிமைப்படுத்துகிறது. இரண்டாவது, நம்மை மன இறுக்கம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. மூன்றாவது, நம்மை அழிவுக்கு நேரான பாதைகளிலே திருப்புகிறதற்குரிய வழிகளில் கொண்டு போய் சேர்க்கிறது. உங்களுக்கு இது புரிகிறதா என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களை, இந்த அநேகர் பேசிக் கொள்ளுகிறது அந்த தத்துவத்தை பாத்தீங்களா? எதற்கு நமக்கு உறவுகள், எதற்கு நமக்கு விசுவாச ஐக்கியங்கள், எதற்கு நண்பர்கள் என்கிற ஒரு சூழ்நிலை நிலைமையில ஒரு தனித்துவமான நிலைமைக்குள்ளாய் தள்ளிவிடுகிற மனித தத்துவங்களுக்குள் ஈர்க்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அப்படி யாராக இருப்பீங்கன்னா, தயவு செய்து இந்த நல்ல நாளிலே உங்களுடைய அந்த தத்துவத்தின் வார்த்தைகளின் சாரம் ஈர்ப்பதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காதீர்கள். என்னை அதிகமாய் கவர்ந்ததும் அது ஒரு காலத்துல. ஆனா அதை நான் உற்று கவனிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தத்துவங்களை வெளிப்படுத்தின மனிதர்களே இந்த தத்துவங்களின்படி வாழுவதற்கு தங்களால் இயலாமை, அந்த இயலாமை நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையை அழித்து போட்ட அநேகர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அப்படியானால் இந்த தத்துவங்களின் பின்னே நம்முடைய சிந்தனையை திருப்பி மகிழ்ச்சி எனும் இடைகட்டை களைந்து போட்டவர்களாக நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்திலிருந்து திரும்பி வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த மகிழ்ச்சியின் சாரத்தின் அடிப்படையை நாம் அனுபவிக்கிறதற்குரியவர்களாக இந்த நல்ல நாளிலே வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராக நீங்கள் வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 16வது அதிகாரம். இருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். மன மகிழ்ச்சியாய் இருந்தார். அப்படின்னா மகிழ்ச்சி எங்க உருவாகுது? மெய்யான மகிழ்ச்சி எங்கே உருவாகிறது? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் பிணைக்கப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உருவாகும். இந்த மகிழ்ச்சியின் சாரத்தை எவ்விதமான அடிப்படையில நாம வச்சிருக்கிறோங்கிறத நாம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இந்த அருமையான வசனத்தை மட்டுமே இந்த நாளில் நாம சிந்திக்க போறோம். அந்த வசனத்தின் சாரத்தோடு இந்த நாள்ல வாசிக்க கேட்ட அந்த பகுதியை சிந்திக்கணும். இங்கே முதலாவது இந்த வசனத்தின் சாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது பின்பு போதும், பின்பு அவன். இந்த மனிதன் யார்? பின்பு அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனிதன் யார்? இந்த பகுதியின் பின்னணியத்தில் இருக்கிறபடி ஒரு ரோம சிறைச்சாலையின் அதிகாரி, சிறைச்சாலைக்காரர். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்கிற செய்தி தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. ஆனா இந்த அவன்
ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனாக இங்கே இருக்கிறார். இப்ப நாம இத அதிகமா சிந்திக்கணும். ரட்சிப்பு என்னும் வார்த்தை அதிக நிலைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நாம இத சில சந்தர்ப்ப நிலைகளுக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டது அல்ல. நீங்கள் 1 பேதுரு அதனுடைய 1வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்கே ஒரு ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதாக அதை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே வெளிப்பட போகிற ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே 1 பேதுருவிலே நீங்கள் வரும்போது அடுத்த ரட்சிப்பின் சாராம்சத்தை குறித்து சொல்லப்படுகிற போது அது ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆக இங்கே இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்கிற வார்த்தையின் சாரத்துல ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டென்று தெரியும், ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன். அதை எதன் அடிப்படையிலே கொண்டு வருகிறோம் என்றால், அருமையான இந்த சிறைச்சாலைக்காரன் 30வது வசனத்திற்கு வரும்போது ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை குறித்த ஒரு உந்து சக்தி உருவாகிற ஒரு ஸ்தலம். அதை 2வது நிலையில நாம பார்க்கலாம். ஆனா இந்த ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குணாதிசயத்தை பார்க்கிற நேரத்துல அது ஒரு கடினமான சூழ்நிலை. பிரியமானவர்கள், இந்த ரட்சிக்கப்படாத மனிதனுடைய சாரம், இந்த பகுதியினுடைய அடிப்படை பவுலும் சீலாவும் கர்த்தருடைய நாமத்துக்காக நின்றவர்கள். அவர்கள் அது நிமித்தமாக பிடிக்கப்பட்டு ரோம சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தப்புவித்து விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதனாக இந்த ரட்சிக்கப்படாத மனிதன் மாறிப்போய் அவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் 27வது வசனத்திற்கு வரும்போது அங்கே இவர்கள் எல்லாரும் தப்பித்து போனார்கள் என்று எண்ணி அவன் ஒரு பட்டயத்தை எடுத்து தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பங்களிப்பு என்பது தனக்குத்தானே மேய்த்துக் கொள்ளுகிற அனுபவத்தின் பங்களிப்பு. தான் நினைக்கிறதை சரி என்று எண்ணி செயல்படுகிறவர்களாக மாற்றம் பெறுகிற ஒன்று. தன்னுடைய வாழ்க்கையில எண்ணம் கொள்ளுகிற எண்ணத்தை சரியானது என்று எண்ணி தனக்குத்தானே செயல்படுகிற ஒரு மனிதனாக மாறி போய் விடுகிறான். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பாவம் கழுவப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அடிப்படை எது என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு. இந்த அனுபவம் வேணும் பிரியமானவர்களே. இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் தன் சுய சிந்தைக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய சிந்தையை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருப்பார்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இவாலுவேஷன், தற்பரிசோதனை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுய சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா என்றால் இன்னும் மெய்யாகவே என்னுடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்படவில்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறது இதுதான் சரி, இதன்படிதான் நடக்கணும், இதன்படிதான் நடக்கும், இதன்படிதான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில ஒரு மனிதர் இருக்கிறாரே, ஆனால் முழுமையாக அவர்கள் பாவம் கழுவப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய சிந்தைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அல்ல. முழுமையாக சொன்னால் அவர்கள் பாவம் கழுவப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல பிரியமானவர்களே, அல்ல. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மனிதன் சிந்தித்துக் கொண்டது, அதாவது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறது, எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு தனக்குத்தானே நினைத்து அவன் செயல்படுகிற ஒரு பங்களிப்பு பெற்றான். இரண்டாவது, இந்த மனிதன் அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுவதற்கு விரும்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு சத்தம் கேக்குதா? நீ ஏன் இந்த உலகத்துல வாழணும்? அதுவும் இந்த குடும்பத்துல நீ ஏன் இருக்கணும்? அதுவும் இந்த கணவனோட நீ ஏன் வாழணும்? அதுவும் இந்த பிள்ளைகளை எல்லாம் மேய்க்கிறதுக்கு எதுக்கு நான் வாழணும்? கேள்வி வருதா? அப்படி வருதுன்னா தயவாய் எச்சரிப்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் கேள்விக்குறியானதை. நிறைய பேர் சொல்லலாம், பிசாசானவன் அதை செய்யறான். அடித்தளம் என்ன? நான் சரியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் இல்லை, அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் இல்லை. ஆனபடினால தான் என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு தீர்வை நானே எடுத்துக் கொள்வதற்கு ஒரு சத்தம் எனக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய அதை சிந்திக்கணும். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 44, 45 வசனத்திற்கு வாருங்கள். மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 44, 45 வசனத்திற்கு வாருங்கள். நில்லுங்க. நான் விட்டு வந்தேன், என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து போதும் அங்கே குடியிரு. எது நிமித்தமாய் இது நடைபெறுகிறது? எது நிமித்தமாய்? நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டோன்னு மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஆனா என்னுடைய பாவம் முழுமை பெறவில்லை, முழுமையாக அழிக்கப்படவில்லை, என்னுடைய சிந்தனையில் முழுமையான மாற்றம் வரவில்லை, என்னுடைய நடக்கையில் முழுமையான மாற்றம் வரவில்லை. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை வெளிப்படுவதற்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனபடியினால என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை நாம சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்விக்குறி வருகிறதற்கு காரணம் என்பது மகிழ்ச்சி இன்னும் முழுமையா என்ன செய்யல, உள்ள வர. இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்துக்குள்ள நாம வரணும். பிரியமானவர்கள், வரணும். கர்த்தருடைய சமூகத்துல வரணும். எசேக்கியேல் 34:2 பார்க்கும்போது அதனுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்க்கிற இஸ்ரவேலர் தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலருக்கு ஐயோ, மேய்ப்பர்கள் அல்லவோ மந்தையை மேய்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விட்டு கொடுக்கும் போது இருக்கின்ற ஒரு பெரிய பங்களிப்பு, ஒன்றும் இல்லை நான் ஆண்டவரே, நீரே எல்லாம் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. ஆனா நிறைய நேரத்துல அவருக்கு மேலாக நாம என்ன செய்திடறோம்? செயல்பட ஆரம்பிக்கிறோம். அவருக்கு மேலாகவே எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி நடக்கணும்னு தெரியும், என்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், என் குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் என்றெல்லாம் நாம் வீராப்பு பேசிக் கொள்ளுகிறோம். கடைசி மூலதனம் என்னன்னா, ஏன் வாழணும்னா, ஏன் வாழணும், ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், என்னால என்ன பிரயோஜனம், என்னுடைய இயலாம. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கடினமான ஒரு காலநிலையை இந்த நாட்கள்ல நாம சந்திக்கிறோம். ஒரு அருமையான சகோதரன் கடந்த நாட்கள்ல என்னுடைய சரியான கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாத வராத ஒரு கால தருணத்தில் மிகவும் நெருக்கமான குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமான பங்கிற்கும் உரிய ஒரு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது குடும்ப வாழ்வில் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து செய்து அந்த சகோதரி வேறு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த அருமையான சகோதரன் அவர்கள் ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருந்தாங்க. அந்த ஜுவல்லரி கடையில ஒரு பிள்ளை வேலைக்கு இருந்தாங்க. அந்த பிள்ளை வேற ஒரு நிலையை சார்ந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை பைபிள் வாசிக்க வச்சு அந்த பிள்ளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்து அதற்கு பின்பு அந்த பிள்ளையை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு. ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அந்த சகோதரன் தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார். நான் வீட்டுல அதான் சொன்னேன்,
ஒரு கொடிய குடும்ப பின்னணியத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளைய கிறிஸ்துவுக்குள் நடத்த அந்த ஆத்மாவால முடிஞ்சு. ஆனா அந்த ஆத்மாவை காத்துக்குள்ள அந்த மனிதனால முடியல முடியல. நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியத்துவமானது பிரியமானவர்களே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இல்ல பிரியமானவர்களே, இல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில இயலாம வந்துட்டு, என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான மரியாதை தரக்குறைவான சூழ்நிலை வந்துட்டு, இந்த பூமியில இப்படி வாழ்றதுக்காகவானா என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டு தீர்மானித்து செயல்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஏன் இந்த உலகத்திலே இத்தனை பலவிதமான கொடிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்து செய்தி, தண்ணி அடிக்க போன நேரத்துல ஒரு சகோதரனுடைய பாக்கெட்டில் இருந்து 50 ரூபாய் எடுத்ததுக்காக அந்த எடுத்த மனிதனை தலையில கல்ல போட்டு கொண்டிருக்காரு. காரணம் என்ன? காரணம் என்ன? மெய்யான மகிழ்ச்சி வரல. அவர்களுடைய செயல்பாடுகளிலே கொடிய செயல்பாடுகள் வெளிப்படுவது காரணம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது உண்டு பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கோர சிந்தனைகள் இருக்குமே ஆனால் உள்ளத்துக்குள்ள சொல்லிருங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நீ இன்னும் சரியா ரட்சிக்கப்படல, நீ இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சிக்குள்ள வரல. உள்ளத்துக்குள்ள சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். இவ்வளவு துணிகரமான செயல்பாடுகள் என் உள்ளத்துக்குள்ள இருக்கு, அப்படிப்பட்ட சிந்தனை என் சிந்தனைக்குள்ள வருது அப்படின்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சிக்குள்ள நாம இல்ல, ரட்சிக்கப்படலைங்கிறத நிச்சயப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அவனை அடுத்த பகுதிக்கு நாம பார்க்கலாம். அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான்ல. இந்த அவர்கள் யார்? இந்த அவர்கள் கிறிஸ்தவம் என்கிற பார்வையில நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நாம சிந்திக்கிறோம். நானா கிறிஸ்தவன்? நான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவன் என்கிற நிலையில இருக்கிறேன். நான் ஒரு விசுவாசி, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நிச்சயம் எனக்குண்டு என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த அவர்களை குறித்த சிந்தை மிக முக்கியத்துவமானது. பிரியமானவர்கள், இந்த அவர்கள் நாம் சொன்னது போல பவுலும் சீலாவும் 2 பேரும் இங்க கர்த்தருக்காக நின்னதுனால ரோம அதிகாரிகள் பிடித்து ரோம சிறைச்சாலையில அடைச்சிருக்கிறாங்க. அடைச்சது மட்டும் இல்ல பிரியமானவர்கள், அந்த இடத்துல இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆழமா வந்துச்சு. தப்பி போயிருவாங்கன்னு சொல்லி தங்களுடைய கால்களை தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு கணம் யோசித்து பார்க்கலாமா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழல் இருந்தா நான் எப்படி இருந்திருந்தேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உபத்திரவம் என்பது மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுக்கவே எடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எடுத்து விட முடியாது. இந்த 2 பேரும் தங்களுடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்க, நீங்க 25வது வசனத்துல பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் நில்லுங்க போதும் ஜெபம் பண்ணி. நம்மால முடியுமா? நிறைய பேர்ட்ட கேட்பேன், அருமையான வாலிப பிள்ளைங்க பார்க்கும்போது கேட்பேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேம்மா? சிரிப்பாங்க. நிறைய குடும்ப பெற்றோரை பார்க்கும்போது கேட்பேன், ஜெபம் பண்ணுங்க, சொல்லுவாங்க, இப்ப ஜெபிக்க முடியல பிரதர். காரணம் என்ன? நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை இல்லை. நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை இல்லை. நான் ஏன் ஜெபிக்கணும்? இந்த உலகத்துல பலர் இருக்கிறபடி என் வாழ்க்கை இல்லை. நான் ஏன் தேவனை பற்றணும்? இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நெருக்கம். நான் ஏன் தேவனோடு நெருங்கி இருக்கணும்?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியே தேவனுடைய உறவுக்கு தூரமாகி வந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலே தான் மனிதனுடைய தத்துவங்கள் நம்மை பற்றுகிறது. ஐயோ, இந்த மனிதர்களை எல்லாம் நேசித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது? என்னை தனிமைப்படுத்தி விட்டார்களே, இந்த நேரத்தில் எனக்கு யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இந்த தத்துவங்களை முன்னிலைப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு வசனத்திற்கு தூரமாகி வாழ்க்கையை சுயமைத்தலுக்கு நேராய் விட்டு விடுகிற சூழ்நிலைக்கு நானும் நீங்களும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடியணும். என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை என்னை சோர்ந்து போக செய்கிற அனுபவத்திற்கு விட்டுவிடாதபடி, என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை தேவனோடு ஒன்றிப்பதற்கு என்னை நடத்துமே ஆனால் அவர் தந்த ரட்சிப்பு என் உள்ளத்திற்குள் சந்தோஷமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க முதலாவது செய்தது ஜெபம் பண்ணாங்க. நீங்க யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட கடவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தின் நேரத்தில் ஜெபத்தை கையில் எடுத்த பவுலும் சீலாவும் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்த பண்ணும்படி தேவனை துதித்து பாடினார்கள். ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்பது எந்த விதமான நெருக்கத்திலும் அவரை மகிழ்ந்து பாடுகிற பாட்டுக்கு நம்மை நடத்தணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. வசனத்தை சொல்லிடுறோம். நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறோமா? நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறோமா? அப்படி சந்தோஷமா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையின் சாரம் வேறே, நம்முடைய நோக்கம் வேறே, நம்முடைய பாதை வேறே. வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை வந்துடவே கூடாது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகம் எப்படி என்னை நடத்தினாலும் அந்த நிலைமையில எல்லாம் என் அப்பாவை நோக்கி பார்ப்பேன், அவரை நான் துதித்து பாடுவேன். இந்த முடிவுக்குள்ள நாம உறுதியா இருக்கணும். பிரியமான கடைசி மூச்சு மட்டும் ஏதோ ஒரு நாள் எனக்கு நன்மை வரும்போது என் உள்ளத்தினாலும் அவரை மகிமைப்படுத்தி பாடுமே ஆனால் அந்த பாட்டு வறுமையான பாட்டு. பிரியமானவர்களே, பெற்றுக்கொண்ட நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்றது அதை தேவனுடைய உறவுக்குரியதுன்னு நாம சொல்லிக்கொள்ள வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையினால் ஸ்தோத்தரிக்கணும்னா அதிகமா நிறைய பேர் ஸ்தோத்தரிக்கிறதுக்கு உண்டு. ஆனா என்ன இந்த பூமியில இப்படி எல்லாம் நாம சிந்தித்தோமே, இந்த நிலைமையில அனுமதிச்சிருக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு பழகணும். அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள உருவாகணும். பிரியமானவர்களே, இந்த பவுலும் சீலாவும் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த உருவாக்கம் பெற்றார்கள். நான் இன்னும் அந்த ஜெபத்துக்குள்ள அழுத்தம் கொடுப்பதற்கு நான் விரும்பல. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க எழும்புறதுக்கு முன்னே நீங்க எழும்பி முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பி. பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு காலத்திலையும் எழும்பின அந்த நிலையிலேயே வேறு காரியங்களுக்காக போகாதிருங்க. படிப்பு அவசியம், படிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற வேகம் அவசியமா இருக்கலாம். ஆனா காலையில எழுப்பி முகத்தை கழுவிட்டு முழங்கால நிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியின் அனுபவம் நம்ம ஒருபோதும் சோர்வுக்கு நேராக தள்ளிவிடக்கூடாது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷ மகிழ்ச்சியின் அனுபவம் பெற்றுக்கொண்ட இந்த அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த இரண்டாவது படிநிலை அப்படி என்னன்னா, இவர்கள் நடுராத்திரியிலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க, அவரை துதித்து பாடுகிறாங்க. பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. என்ன வருது? நீங்க 26வது வசனத்துக்கு வாசிக்க வேணாம். 26வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சடதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது.
எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. விடுதலை. ஜெபத்திற்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க வெள்ளிக்கிழமை ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சர்ச்சில் நைட்டு இரவு ஜெபம் நடத்த போனோம். அன்னைக்கு காலையில இருந்து முழுக்க மழை. நாங்களும் யாருக்காவது கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு 1-2 பேருக்கு கார் கேட்டோம். ஒரு அருமையான தம்பி சொன்னாங்க, அண்ணன் கார் எடுத்துட்டு போங்க, சாயங்காலம் ஒண்ணு கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. சாயங்காலம் கூப்பிடும் போது அந்த தம்பி சொன்னாங்க, அண்ணே தம்பி இப்பதான் எனக்கு தெரியாம வீட்டுல ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போயிட்டாங்க, மழை தூறல் போட்டுட்டே இருக்கு. அப்போ நானும் எனக்கு சின்ன மகனுமா நாங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு போனோம். சின்னவன் சொல்லுவான், வேற யார்ட்டையாவது கார் கேட்டு வாங்கிட்டு போவோம். என் ஒய்ஃபுக்கு தம்பிகிட்ட கார் உண்டு, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போவோம். நாங்க திருவரம்புல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன தூறு கீபோர்டு எடுத்துட்டு போனோம். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போனோம். இந்த தூரல் அடிப்படையில இவன் பின்னாடி உட்கார்ந்து சொல்லுவான், அப்பா ஏதாவது ஒரு கார் கேட்டு வாங்கிட்டு போவோம். நான் சொன்னேன், நமக்கு கார் இல்ல, இன்னைக்கு அவர் கார் தரல அப்படின்னா நம்ம வழி நடத்துறதுக்கு அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்காக சொல்லல. அந்த 20 கிலோமீட்டர் தூரமும் எங்க அப்பா எங்களுக்கு முன்னே போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போய் சேர்ந்தோம். அதுக்கு பிறகு மழை பெய்தது. ஆனா நாங்க கிளம்பி வீட்டுக்கு வர்ற வரையிலும் அடுத்து மழை இல்லை. வீட்டுக்கு சேர்ந்தோம். அடுத்த 1/2 மணி நேரத்துல சரியான மழை பெய்தது அன்னைக்கு நைட்டு. அருமையானவர்களே, ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஒரு அப்பாட்ட பிள்ளை பிச்சைக்காரனை போல நிக்கிறதுக்கு விரும்புவாரா? ஒரு காலத்திலையும் விரும்ப மாட்டேன். ஒரு காலத்திலையும் விரும்ப மாட்டேன். நம்முடைய சூழ்நிலை எதுவோ அந்த நேரத்துல அப்பான்னு கூப்பிட்டா ஓடோடி உதவி செய்கிற உன்னதருடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சி தான் சிலுவையின் மூலமா அவர் நமக்கு வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற இந்த சூழ்நிலை பின்னணியத்துல இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனா ஒரு ரகசியம் அங்க இருக்கு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கிடைச்சிட்டையா வாய்ப்பு, நான் ஓடி தப்பிடுறேன்னு இவங்க என்ன செய்ய நம்ம செய்திருப்போமா? நடு ராத்திரியில சிறைச்சாலையின் கதவை திறந்து கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டாச்சு. என்ன செய்வோம்? ஓடி இருப்பேன் தானே. வாய்ப்பு கிடைச்சிட்டு. கர்த்தர் தான் இதை செய்திருக்காரு. கர்த்தர் தான் செய்திருக்கிறார். ஆனா மெய்யான ரட்சிப்பின் மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வழி நடத்துதல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே சூழ்நிலையில பேதுருவை பிடிச்சு கொண்டு என்ன செய்தார்? விட்டார். இங்க அருமையான இந்த பவுலும் சீலாவும் அங்கதான் இருந்தாங்க. இந்த நேரத்திலே தான் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தன்னை தானே அழித்துக் கொள்ள பார்க்கிறான். ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்று 2 பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய உள்ளம் துடிக்கிறது. ஒரு ஆத்துமா அழிய போகிறதே என்று சொல்லுகிற உணர்வோடு கூட அவர்கள் மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, நாங்கள் தப்பித்து போகும்படி அல்ல, உன்னை மீட்கும்படி இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற சத்தத்தை இவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நாம என்ன செய்யறோம்? அவனுக்கும் இது வேணும், அவனுடைய பிள்ளைகளுக்கும் இது வேணும். அவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் நடக்கணும், அவனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தான் நடக்கணும். இல்லை பிரியமானவர், மெய்யான ரட்சிப்பின் மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா ஒரு ஆத்துமா அழிகிறத அந்த மனிதன் சகித்துக் கொள்ள மாட்டான். யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இங்க இப்படி நினைச்சிருக்கலாமே, இந்த மனுஷனும் போயிட்டா நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம்னு நினைச்சிருக்கலாமே. இல்ல, அதுதான் மெய்யான சந்தோஷம். நான் ஒரு சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை
அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விதைத்தார். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது பெருகிக் கொண்டே வரும். இவர்கள் ரெண்டு பேரால தங்களை காத்துக் கொள்வதற்கல்ல, தங்களை காத்துக்கொண்ட கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அதிகம் துரோகம் செய்கின்ற மனிதர்களாகட்டும், அதிகமான கேடு விளைவித்த மனிதர்களாகட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறு நடந்து கொண்டிருக்கிறதானால், அழிவுக்குரிய பாதைகள் அவர்களுக்கு இருக்கிறதே ஆனால், அவர்களிடத்தில் நேரடியாய் சொல்ல போனால் பிரச்சனைக்குரிய சூழ்நிலை இருந்தால், உங்களுடைய பெருமூச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கட்டும், இந்த ஆத்துமாவை விடுவியும் ஆண்டவரேன்னு கேளுங்க, அவர் ஏற்ற காலத்தில் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் தன்னுடைய செயல்ல குறுக்கே விழுந்த இந்த சத்தத்திற்கு அவன் திரும்பினான். ரெண்டு பேரும் அவ்வளவு பாரத்தோட நின்று பண்றாங்க. இந்த நேரத்துல தான் அந்த மனுஷன் உணர்ந்து கொண்டான், இவர்கள் சாதாரணமானவர்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறிவில்லாமையும் பேதமையும் உள்ளவர்களும் என்று கண்டு இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு அறிவு வந்துட்டு, இவங்க சாதாரணமானவங்க இல்ல, இந்த பூமியிலே மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் அவன் கேட்டான், ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல மீண்டும் நல்ல பிள்ளையா வாழணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அந்த விருப்பத்திற்குரிய பாதையில் வழி நடத்தி செல்லுவதற்கு இந்த மனிதர்கள் இல்லை. இல்ல, நீங்க கேட்டு பாருங்க. நான் பைக்ல போகும்போது நிறைய பேர் லிப்ட் வருவாங்க. மேக்சிமம் வர லிப்ட் எதா இருக்கும்னா, நான் மேக்சிமம் அருமனை அந்த ரூட்ல போறதுனால மேக்சிமம் வர லிப்ட் டாஸ்மாக் கடைக்கு போற லிப்ட் தான் வரும். கேட்பேன், பிரதர் ஏன் இப்படி பண்றீங்க? அது சூழ்நிலை பிரதர், சூழ்நிலைக்கு இப்படி பண்ண தேவையில்லையே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? எத்தனை? உங்க பிள்ளை இந்த காரியத்தை செய்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்பேன். ஐயோ, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படின்னா நீங்க செய்யறதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மனமாற்றத்தை விரும்புகிறவர்கள் தான் இந்த பூமியில் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மெய்யான மகிழ்ச்சி என்பதை அடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாரம் நமக்குள் இருக்குமே. ஆனால் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக அவர் நம்மை நடத்துவார் என்பதில் ஐயப்பாடில்லை. இல்ல, ஏதாகிலும் ஒரு ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற காரியத்தை கர்த்தர் நம் மூலமா செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் அது நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அந்த மனுஷன் இந்த கேள்வியை கேட்ட உடனே வெளியே கூட்டிட்டு வந்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுக்கிறான். இந்த மனுஷன் தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவர்களை கூட்டிக் கொண்டு தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான். கூட்டிக் கொண்டு போனவன் ஒரு வார்த்தை, இதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமானவர்களே, அருமையான யோசுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த மனுஷன் எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க போங்கன்னு சொல்லவே இல்லை. தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ரட்சிப்பு இல்லாதது. ரட்சிப்பு உள்ளதையும் ரட்சிப்பு இல்லாததா மாத்துறதுக்கு ரட்சிப்பு இல்லாதது ஆயத்தமா இருக்கும். ரட்சிப்பு உள்ளது
ரட்சிப்பு இல்லாததை ரட்சிப்புக்குரிய அளவுல மாத்துறதுக்குரிய அளவுல வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகுது. இதனாலதான் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போன நேரத்துல அந்த வீட்டினுடைய தாய் சொன்னாங்களாம், எங்க 2 பிள்ளைங்களும் இந்த சர்ச்சுக்கு போவாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போவேன். அந்த ஊழியக்காரர் கேட்டாராம், நீங்க மட்டும் பரலோகம் போனா போதுமா, உங்க பிள்ளைங்க பரலோகம் போண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுகிற செயல்பாடுகள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அங்க போகணும், அங்க விட்டுறலாம். என் வாழ்க்கை முடிய போகுது, நான் இன்னொரு இடத்துக்கு போலாம். இது இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. இது இல்ல ஒரு குடும்பத்தை நடத்துகிற தன்மை. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் அனைத்தும் ரட்சிக்கப்படுகிற அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக வருவதை, எண்ணமுள்ள வாழ்க்கையை வாழுவதற்கு இடம் கொடுக்க வேணும். அருமையான சகோதரிமாருக்கு சொல்றேன், உங்க வீட்டாட்கள் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல அப்படின்னா தயவாய் கர்த்தரிடத்தில் அழ ஆரம்பிங்க, அழ ஆரம்பிங்க. உங்க மகிழ்ச்சிக்கு குந்தகம் அதுவா மாறிடும். உங்க பிள்ளைங்க இன்னும் சரியா கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிக்கிறதுக்கு இடம் கொடுக்கலைன்னா கர்த்தரிடத்தில் அழுங்க. அது உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் நிற்பதற்கு காரணம் 15 வயது வரையிலும் என் பிள்ளை ஓய்வு நாள் பள்ளியில, பக்தி முயற்சி சங்கத்துல, அருமையான சங்கங்களுக்குள்ள அந்த கொயர்ல எல்லாம் இருந்தா, பாடுனா, செயல்பட்டான் என்கிற மகிழ்ச்சிக்குள்ளே மட்டும் இருந்ததுனால 15 வயசை தாண்டும் போது தங்களை உலகம் இருக்கிற பாதையில செல்லுவதற்கு ஆயத்தமா இருந்த பிள்ளைங்களினால இன்னைக்கு அநேக குடும்பம் கண்ணீர் வடிக்கும். சின்ன பிராயத்தில் அந்த பிள்ளைகள் செயல்படுவது, பிள்ளைகளோடு இணைந்து செயல்படுகிற செயல்பாடு, இந்த செயல்பாடின் அடிப்படை உலகத்தோடு நெருக்கமான நிலைமைக்கு போகும்போது உலக பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுகிறத அந்த பிள்ளை விளையாட்டா எண்ணி போயிரும். இங்க ஒரு விளையாட்டுத்தனமா நம்முடைய பிள்ளைங்களை நடத்தி ஆடுறான், பாடுறான், கொண்டாடுறான் சொல்லி என்ன செய்துறோம், விட்டுறோம். இல்ல, அந்த பிள்ளை காலையில எழும்பி ஜெபிக்குதா, அந்த பிள்ளை காலையில எழும்பி வசனம் வாசிக்குதா, அந்த பிள்ளை தனி ஜெபம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறதா, அந்த பிள்ளை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறதா என்கிற பார்வையில குடும்பத்தின் பெற்றோர் குறைந்து போனதுனால ஒரு கால நிலைமைக்கு மேல பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு வசதி இருக்கலாம், ஒரு கால நிலைமை வரைக்கும் தனி ரூம் கொடுத்து பிள்ளைங்களை வச்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. இந்த மனுஷன் ஏன் இப்படி சொல்றான்னு கேட்காதீங்க. கவுன்சிலிங் பண்ணதுல அதிகமான பிள்ளைகள் தனித்துவமான அறைகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கேற்ற வசதிகளை வளர்த்து கொண்டு தங்களை அழிவுக்கு தள்ளினவர்கள். எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க பெற்றோருடைய வாக்குக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க தெரியுமா? காரணம், எனக்கு வசதி இருக்கு, என் பிள்ளைக்கு தனி ரூமு. கூடி வாழ்ற சந்தோஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளிப்படுற சந்தோஷமா இருக்கும். தனிமைப்படுற போது தனிமையை நீங்கள் சிந்தியாதிருங்கள். அப்பவே நினைச்சுக்கிடணும், எங்கேயோ வீக் ஆகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனான நம்முடைய குடும்பத்துல இன்னைக்கு தயவு செய்து ஜபிக்கும் போது நீங்க யாராகலும் குடும்பமா முழுமையா கிறிஸ்துவுக்குள்ள வரல அப்படின்னா கர்த்தரிடத்துல நீங்க அழுங்க, ஜெபிக்கணும். உங்க வீட்டாள், ஒருவேளை மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், வீட்டுல யாராகலும் மெய்யாகவே கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள் இல்லைன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள இல்லைன்னா இந்த நல்ல நாளிலே நீங்க ஜெபிக்க போறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாய் மாறுங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் சிந்திப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய சமூகத்துக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும்
இந்த நல்ல நேரத்தில் ஒரு கணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் மகிழ்ச்சி என் வாழ்க்கையில உண்டா? ஒரு கேள்வி எழுப்புங்க. உண்டா? உண்டு அப்படின்னா என் சுயம் செயல்பாடுல இருக்கா? கேளுங்க, கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்குள்ள உண்டு அப்படின்னா சுயம் சார்ந்த செயல்பாடு எனக்கு உண்டா? இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற அவர் என்னை மேய்க்கும் அனுபவம் உண்டா? அவர் மேய்க்கிற அனுபவம் உண்டுன்னா வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்துல சோர்ந்து போகிறேனா? இல்ல நான் ஜெபிக்கிறேனா? இனி எதற்கு என்கிற சிந்தனைக்குள்ள போறேனா? நான் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட அந்த மன மகிழ்ச்சியின் அடிப்படையில கர்த்தர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஓட வேண்டும் என்கிற ஒரு குடும்ப பின்னணியத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருக்கிறதா என்கிறதை எண்ணி பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எண்ணி பாருங்க. தேங்க்யூ லார்ட். பிரசங்கி 3:12 பார்க்கும்போது மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை என்று கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நாம இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்குள்ளேயும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த அனுபவத்தோடு நன்மை செய்கிறதுமே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து சிந்திக்கிறதற்கு இடம் கொடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேறி செல்லுகிறவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய மாதம் ஒரு ஈவுள்ள மாதமாக இருக்கட்டுமே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு ஈவுள்ள மாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவனுடைய மகிமை பெருகட்டுமே. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பெருகட்டுமே. கர்த்தருடைய மகிமையான அனுபவம் பெருகட்டுமே. பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி நடத்தப்படட்டுமே. ஏசாயா 49:23 கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு கூட காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நாம் வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்துல அவன் ரட்சிக்கப்படாதவனா இருந்த நேரத்துல தனக்குத்தானே மேய்க்கிறவனா இருந்தான். 2, அவனுடைய வாழ்க்கையில தன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவன் விரும்பினான். அருமையானவர்களே, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சந்தோஷம் பெரியது என்று கண்ட நேரத்துல தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனா மனமகிழ்ச்சி. இந்த நல்ல காலை வேளையில நம்முடைய குடும்பத்தை ஒரு கணம் எண்ணிப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையை எண்ணி பார்த்த நமக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எண்ணி பார்க்கலாமே. நம்முடைய குடும்பத்துல கணவன் குடும்ப தலைவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவரா? குடும்பத்தினுடைய தலைவி குடும்ப மனைவி சந்தோஷத்தை பெற்றவரா? குடும்பத்தின் பிள்ளைகள் மெய்யான கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றவங்க தானா? அப்படி இல்லைன்னா அந்த நல்ல நேரத்துல சொல்லுவீங்களா? அவங்க பெயர்களை சொல்லுவீங்களா? ஏசப்பா, அந்த நல்ல நேரத்தில் நீர் கல்வாரி சிலுவையின் மூலமாய் வெளிப்படுத்தின இந்த மகிமையின் சந்தோஷம், இந்த மன மகிழ்ச்சியின் அனுபவம் எங்க குடும்பத்துல அத்தனை பேருக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. தயவு செய்து நீங்க யாரும் அதை தவறான எண்ண வேண்டாம். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். யாரும் உங்களை துக்கப்படுத்த வேண்டாம்னு தெரியாதது போல இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, என் கணவரை ரட்சியும் ஆண்டவரேன்னு கேளுங்க.
என் மனைவியை ரட்சியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா எங்கள் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்முடைய மனமகிழ்ச்சிக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் உருவெடுக்கட்டும்னு கேளுங்க. அனுபவத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த புதிய மாதத்துல இந்த மகிழ்ச்சியோட அவர் நம்ம தூக்கி சுமக்கணும். பிரியமானவர்கள், கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியோட, இந்த மன மகிழ்ச்சியோட என்ன நீங்க தூக்கி சுமக்கணும் யான்னு கேளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இந்த நல்ல நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு மட்டும் கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சி என்னை சூழ நிற்கும்படி இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் உட்படுகிற சூழ்நிலை இல்லாம உம்முடைய அன்பின் வளையத்துக்குள்ள என்ன நிறுத்துங்கப்பான்னு சொல்லு. உம்முடைய அன்பின் வளையத்துக்குள்ள என்ன நிறுத்துங்கப்பான்னு சொல்லு. அந்த வளையத்துக்குள்ள நிப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் முதலாவது முழங்காலின் ஜெபமும், இரண்டாவது கர்த்தரை துதித்து பாடுவதும் நமக்கு இருக்கும். நெருக்கத்தை தாண்டி என் தேவன் என்னை விசாலத்திலே வைப்பார் என்கிற விசுவாசம் உச்சத்தில் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. என் அன்பின் ஆண்டவரே, இந்த பூமியில எந்த சூழ்நிலைகளிலே நான் வைக்கப்பட்டாலும் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை துதித்து பாடவும் என் வாழ்க்கையை நீர் வேலியடைப்பீராக. கேளுங்க கர்த்தரிடத்தில். மகிமையின் தேவன் அதை செய்வார். மகா பரிசுத்தம், கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தர்
மகிமையின் தேவ கிருபையோட கர்த்தரங்களை வழி நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கத்தக்கதாக தேவரீர் எங்களை வழி நடத்துவீராக. சுய சிந்தைக்கும் ஆண்டவரே மனிதர்களுடைய சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுத்து வழுகி போய் விடாதபடி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என் தேவரீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற தேவரீருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவும் ஆண்டவரே அந்த பாதையை விட்டு விடாதபடி ஓடும் அபிஷேகத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுவீராக. இந்த பூமியில் இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை விட்டு விலகும் என்கிற விசுவாசத்தோடே பலவீனோ கர்த்தர் சொல்றார், நான் உங்களை குணமாக்குவேன். இந்த உலகத்தில் தரித்திரோம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். நடக்கும், கர்த்தர் அதை செய்வார். ஆபத்து காலத்துல நானே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வலதுபுறம் சாயாதபடி இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் ஈவை அவர் நமக்கு கையளிக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெருகும். அந்த இரக்கத்தோட கர்த்தர் நடத்துகிறதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீரார். இந்த அருமையான திருச்சபையை கையளித்து கொடுத்த அருமையான அன்பு பெரியவருக்காக நன்றி. இவ்விடத்தில் ஒரு கூட்டம் பிள்ளைகள் தேவருடைய ராஜ்யத்திற்காய் ஆயத்தப்படும்படி இந்த ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அடிப்படைக்குள்ள அவர்கள் கொண்ட மனமகிழ்ச்சி கடைசி மூச்சு மட்டும் நிலைநிற்கத்தக்கதாக தேவ மகிமையை கர்த்தர் அவர்களுக்குள் ஊற்றுவீர். அருமையான தாய், பலவீனமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். பிள்ளைகள் கர்த்தருக்குள் வாழ்ந்து பெருகி என் தேவருடைய மனமகிழ்ச்சிக்குள் இருக்கும் அனுபவத்தை குறித்த வாஞ்சையை அவர்கள் கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நிலை நிற்கிறதை காண கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகளாக, மருமக்களாக, பேர பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இவ்விடத்துல பொறுப்போடு நின்று செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அப்பனே, கர்த்தருக்காக அவர்கள் இழக்கிறவைகள் அவர்கள் ஆதாயம் செய்கிறார்கள் என்பதை எண்ணி அதை குறித்த மகிழ்ச்சி அவர்களை உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நெருக்கட்டும். ஆண்டவரே, தேவரீர் அற்புதமாய் அவர்களை நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் என் தேவன் பொறுப்பேற்று ஆசீர்வதியும். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் கடைசி மூச்சு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாக அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ரட்சிக்கப்படாத, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளாத, மன மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில இந்த குடும்பங்களிலே யாராகலும் இருப்பார்களே, எங்க அப்பா அந்த பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவர், சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் என் தேவரீருக்குள் நெருக்கி ஏவுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை அந்த பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்றுங்க. அவ்விதமாய் இந்த அருமையான சபை ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் என் தேவரீருக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்பட பண்ண கர்த்தர் கிருபை தார். ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. அன்பு ஆண்டவரே, அடிமைகள் ஒன்றுக்கும் உதவாதவர் வரும் குப்பைகள் கட்டார். கடைசி மூச்சு மட்டும் தேவரீர் உமக்கு மகிமைக்காகவும் உம் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தோடு எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியோரை அனுப்புமையா, மனமதில் தயகூறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயகூறும் மகத்துவ பரனே
வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் எமதக மிக பல அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் எமதக மிக பல அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினம் உமக்கே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.